வெல்கம் டு மெஹர்ஜான் கிச்சன். இன்றைக்கி நம்ம எக் மக்ரூனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மக்ரூனி 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு மசாலாலாம் இப்போ நம்ம பார்த்துடலாம். வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 3 தக்காளி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3 சேர்த்திருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, தயிர் 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், பாவ் பஜ்ஜி மசாலா 2 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ கெட்சப் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். இதை இப்போ நான் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இன்ஸ்டண்ட்டாக இந்த மக்ரூனியை நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போது ஒரு அடுப்பில் நம்ம கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனவுடனே நெய் 1 டேபிள் ஸ்பூனும் 3 ஸ்பூன் ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, பெரிய வெங்காயத்தையும் நான் இதில் சேர்த்திக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அதையும் இப்போ நல்லா எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியும் சேர்த்தி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். தக்காளி நல்லா வதங்கினவுடனே கொத்தமல்லி தழையை சேர்த்திக்கிறேன். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், பாவ் பஜ்ஜி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், 1.5 டேபிள் ஸ்பூன் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தயிர் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சோயா சாஸ், டொமேட்டோ கெட்சப் 1 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இந்த மசாலா தான் மக்ரூனிக்கு கரெக்டாக சூப்பராக இருக்கும். இதே மசாலா அளவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போது நம்ம அளவு தண்ணி ஊற்றிடலாம். மக்ரூனி வேகிறதுக்கு அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். 800 ml அளவு தண்ணி இதில் சேர்த்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்தி நல்லா தண்ணியை கொதி வர வரைக்கும் கொதிக்க வைக்கலாம். நல்லா தண்ணி பாயில்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மக்ரூனியை அதில் சேர்த்திடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள் இதில் நான் சேர்த்திருக்கேன். இப்போ தான் நம்ம இதை சேர்த்தணும். அப்போ தான் காரம் நம்மளுக்கு தேவையான அளவு எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகி மக்ரூனிலேயும் நல்லா பிடிக்கும் காரம். அதனால் கடைசியாக மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மூடி வச்சு நம்ம இதை வேக வச்சிடலாம். இன்னி கொஞ்சம் தண்ணி இருக்குது. இன்னி கொஞ்சம் நல்லா இதை வேக வைக்கணும். நம்ம 1க்கு 2ங்கிற அளவு தண்ணியில் வச்சா இந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப குழையாமல் இந்த மாதிரி சாஃப்டாக மக்ரூனி நம்மளுக்கு சூப்பராக வெந்து வரும். அளவு தண்ணி நம்ம 1க்கு 2ங்கிற அளவு தண்ணி தான் நான் சேர்த்திருந்தேன். சூப்பராக குக்காய் வந்துருச்சு. இப்போ நான் 2 எக்கு பாயில்டு பண்ணியிருந்தேன். அதை இந்த மாதிரி ஒரு சொரவியில் நம்ம சொரவி தூவி விட்டு ஃபுல்லாக கிளறி விட்டால் சுவையான மக்ரூனி நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிரும். நீங்கள் காலையில் மார்னிங் டிஃபனாக கூட இதை நீங்கள் செய்யலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியான ரெசிபி இது. கரம் மசாலாவும் பாவ் பஜ்ஜி மசாலா தான் அதில் நான் சேர்த்திருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு இதே சேம் ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும், டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் பாவ் பஜ்ஜி மசாலா இல்லைன்னா நீங்கள் டிக்கா இந்த மாதிரி தந்தூரி மசாலா ஏதாவது இருந்தால் நம்ம அதை சேர்த்திக்கலாம். ஏன்னா அதில் நட்ஸ் எல்லாம் போட்டு இருக்கிறனால நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதனால் அந்த மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்து செய்யும்போது தான் இதே டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், சுவையான மக்ரூனி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.